மகள் நம்ம நிகழ்வில் இதை பற்றி பார்ப்போம். பிக் பாஸ் பற்றி பெரிய அப்டேட் ஒன்று அஃபிஷியலாகவே வந்துருச்சு. அது என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டு என்னென்னா அந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா நம்ம பிக் பாஸோட கண்டஸ்டன்ட் யாரா அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு வந்துருச்சு. நம்ம கிராண்ட் லான்ச்சிங் வந்துட்டு 4ஆந்தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்க போகுதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே சிறப்பாக தெரியும். 6ஆந்தேதி அக்டோபர் 6ஆந்தேதி ஆரம்பிக்க போகுது. அது நினைக்கும்போது ரொம்ப வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன். வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும்போது நீங்களும் வெயிட்டிங்கில் இருப்பீங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நான் அவ்வளோ எதிர்பார்க்குறேன். ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கொஞ்சம்லாம் இல்லை, அவ்வளோ எதிர்பார்க்குறேன். ஏன்னா நம்ம விஜய் சேதுபதி என்ன தான் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பற்றி நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம விஜய் டிவி சேனலை திறந்தாலே நம்ம ஒரு நாடகமாக விஜய் பிக் பாஸ் ப்ரோமோ போட்டு விட்டுறாங்க. பிக் பாஸ் அந்த இது தம்ப்ளைனை போட்டு விட்டுறாங்க. ஆளும் புதுசு ஆட்டம் புதுசு அப்படிங்கிற மாதிரி நம்ம தம்ப்ளைனை போட்டு நம்ம வெறித்தனமாக்குறாங்க. எப்படா இந்த பிக் பாஸ் வரும் அப்படிங்கிற நம்ம ஒரு ஈர்ப்பு நிலைக்கு நம்ம விஜய் டிவி கொண்டு வர போகிறாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா கிராண்ட் லான்ச்சிங் ஓப்பன் ஆகுது. நம்மளுக்கு மேலும் மேலும் கண்டென்ட்டுகள் ஓப்பன் ஆகும். அந்த பிக் பாஸ் வச்சு நம்ம கொலாப்ஸ் பண்ணலாம், பயங்கரமாக வெயிட் பண்ணலாம், வைப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்துக்கிட்டு கொண்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நான் ஒரு இதாக இருக்குது. அண்டு போன தாட்டி நம்ம சீசன் 7 வந்துட்டு ஒரு ஜோடியை பிரித்த மாதிரி இந்த வாட்டி ஒரு ஜோடி உள்ளே வந்திருக்காங்க. அவங்கள எப்படி பிரிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் ட்விஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எனக்கு அந்த ஜோடிகள் ரொம்ப பிடிக்கும். அந்த ஜோடி 7 ஜோடியோட எனக்கு 8 ஜோடி ரொம்ப பிடிச்சிருக்குது. இது எப்படி வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க, என்ன ஆக போகுது அப்படிங்கிறதுல வந்துட்டு நான் ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இந்த 2 ஜோடியும் ரொம்ப ஈர்க்கப்பட்ட ஜோடி. அண்ட் அவங்க கூட ரீசெண்டாக ஸ்டோரி வச்சுருந்தாங்க. நான் யாரை பற்றி சொல்கிறேன்னா நம்ம அன்சிதா பற்றி. அண்ட் அதை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா நம்ம அன்சிதாவும் அண்டு ஆர்னும் அவங்க 2 பேருமே ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு எப்படி லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரிலேஷன் வந்துட்டு எப்படி போயிட்டுருக்குது, எப்படி ஊர்லாம் சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்டு உங்களுக்கு தெரியலனா கூட நான் அப்டேட்டில் இருக்கேன், அதனால் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்துட்டு பிக் பாஸ்குள்ளே போகிறாங்க நம்ம அன்சிதா. அண்ட் அவங்க போகும்போது வந்துட்டு ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா அவங்க ஜோடி பிரியுமா இருக்குமா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்துட்டு பிரியக்கூடாது, நம்ம என்ன நடந்தாலும் பிரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் அந்த ஸ்டோரி வச்சுட்டு போயிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு நான் ஷூட் பண்ணுற டே இன்றைக்கி ஃப்ரைடே அன்னைக்கின்ட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது, நம்ம பிக் பாஸோட ஷூட்டிங். ஏன்னா அவங்க வந்துட்டு நாளைக்கு ஆரம்பிக்குதுன்னா இன்றைக்கே நம்மளுக்கெல்லாம் ஷூட்டிங் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்துட்டு எடிட்டிங் விட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் நம்ம இது தலைவனுங்க விஜய் டிவிலையோ அண்டு அந்த டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார்லேயும் விடுவாங்க தலைவங்க. வெறித்தனமாக தான் இருக்குது. அது இல்லாமல் நம்ம கிராண்ட் லான்ச்சிங் ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுங்கிற மாதிரி நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு நடந்திருந்த பற்றி நான் சொல்லியிருந்தேன். அது ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு பெரிய ஒரு சூப்பராக வெயிட் பண்ணி நான் அதையும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா வந்துட்டு அந்த ப்ரோமோ வந்துட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. அதை நான் அடுத்த வீடியோவில் நான் போடுவேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம அன்சிதா வந்துட்டு என்ன ஸ்டோரி வச்சுருக்காங்கன்னா நம்ம வந்துட்டு நான் ஸ்ட்ரோம் கேன்ஸ் ஷேக் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆர் பாண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி வச்சுருக்காங்க. அப்படி வச்சுருக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு புல்லரிக்குது. ஏன்னா இந்த பாண்டிங் வந்துட்டு பிரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு இந்த மாதிரி இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி கையை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. ஜூம் குறையுது. இந்த மாதிரி ஸ்டோரி வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயம்தான். ஏன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு எந்த ஒரு இதில் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ ஒரு பிக் பாஸ்னாவே எவ்வளோ ஒரு இதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எதனால் நான் இப்போ வந்துட்டு அதை தெரிவிச்சுக்கிறேன்னா அதை இந்த போஸ்ட் பாருங்கள், நல்லா இருங்க. நல்லாவே தெரியும். அண்டு வந்துட்டு இதில் என்ன தெரியுதுன்னா நம்ம அன்சிதா வந்துட்டு நோ ஸ்ட்ரோம் கேன் ஸ்னேக் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆர் பாண்டிங். நம்ம பாண்டிங் வந்துட்டு எப்பயுமே ஒத்து போய் எப்பயுமே ஒன்றா இருக்கணும், எந்த சூழ்நிலை வந்தாலும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அன்சிதா வந்துட்டு ஆர்னவுக்கு வச்சுருக்காப்புல. அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அந்த சந்தோஷம் வந்து அவங்க வெளியில் வரும்போதும் அந்த சந்தோஷம் இருக்கணுங்கிறத நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
ஏன்னா அவங்க வெளியில் வந்துட்டு இல்லைனா அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே தெரியும் மணி ரவீனா எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ வந்துட்டு நம்ம டாபிக்குள்ளே வர போகிறோம். அண்டு இந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்துட்டு யார் யார் கண்டஸ்டண்ட்டாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நானும் வெறித்தனமாக இருந்தேன். 100% சொல்கிறேன். 100% சொல்கிறேன். இந்த பிக் பாஸ் சீசன் 8 நான் சொன்ன மாதிரி தான் கண்டஸ்டண்ட்லாம் வந்திருக்காங்க. நான் ஆல்ரெடி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் போய்ட்டு அந்த வீடியோவில் போய் பார்த்துட்டு, நான் பழைய வீடியோ போட்டிருப்பேன், அதில் போய் பார்த்துட்டு எந்தெந்த கண்டஸ்டண்ட்லாம் இருந்திருக்காங்க, எந்தெந்த கண்டஸ்டண்ட்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 2மே ஒத்து போய் தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ உங்களுக்காக கிளவி அப்டேட்லாம் பண்ணி அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு நான் கொண்டு வந்து உங்களுக்கு சேர்த்துருந்தேன். அதே மாதிரி தான் அஃபிஷியல் விகடனில் வந்துட்டு அஃபிஷியலாக அவங்க விட்டுருந்தாங்க. யார் யார் என்னென்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்டு என்னன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் சொன்ன கண்டஸ்டண்ட்டு எல்லாருமே வந்திருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அப்படிங்கும்போது நல்ல வெறித்தனம். மொத்தம் வந்துட்டு நம்ம 18 கண்டஸ்டண்ட் உள்ளே வந்திருக்கிறாங்க. 18 கண்டஸ்டண்ட் யாரா அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல போனேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ரேப் பாடகர் பால்டப்பா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். பால்டப்பா அனீஸ் அவர் வந்துட்டு வராரு, கன்ஃபார்மாக அவர் வந்துட்டு வராரு. அண்ட் இந்த இது வந்துட்டு யாருன்னா பார்த்துங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம விஜய் விஷால் அவரும் வர போகிறாரு. சீரியல் நடிகர் விஜய் விஷால் அவர் வந்துட்டு வர போகிறாரு. என்ன பிளர் அடிக்குது. விஜய் விஷால் அவரும் வர போகிறாரு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஜாக்குலின் தொகுப்பாளி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வாங்கிட்டாங்க நம்ம ஜாக்குவாலின். நெக்ஸ்ட்டு வந்துட்டு யாருன்னா நம்ம அன்ஷிதா. எனக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு கேரக்டர். சரி, அவங்க எவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருப்பாங்க, அழகாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு இன்னசென்ட்டாக சூப்பராக இருப்பாங்க. அவங்க பேசிங்கிச்சு. நடிகை அன்ஷிதா அவங்களும் வந்துட்டு அஃபிஷியலாக வந்துட்டு உள்ளே வர போகிறாங்க. ஏன்டா நீ இந்த மாதிரி ஃபோனில் காமிச்சிருக்க, நீ எடிட் பண்ணி போட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோக்கு சீக்கிரம் கொண்டு போக முடியுமோ அவங்களுக்கு சீக்கிரம் கொண்டு போகணுங்கிறதுக்காண்டி தான் நான் வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோ செல்லு மூலியமாக நான் காமிச்சிட்றேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சௌந்தர்யா நாஞ்சுடன் அவங்க வந்துட்டு மாடர்ன் கேர்ள் அப்படிங்கிற ஒரு சௌந்தர்யா. அவங்களுக்கு மாடர்ன் கேர்ளில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. அந்த மாடர்ன் கேர்ளே எப்படி இருப்பாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஷாலின் ஜோயா. அண்ட் அவங்க என்னென்னா டிஜிட்டல் சின்னத்திரை பிரபலம் அப்படிங்கிற ஒரு இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஷாலின் ஜோயா பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். குக் கோமாளியில் கலக்குன்னு கலக்குன ஒரே ஆள் நம்ம ஷாலின் ஜோயா தான். டைட்டில் ஒன்று வாங்கலைன்னாலும் அவங்க மக்களோட மனசை பறித்த நம்ம ஷாலின் ஜோயா தான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு தர்ஷகுப்தா. அவங்க வந்துட்டு 2 சீசனாக கூப்பிட்டுட்ருக்காங்க. நான் போகலான்னு நினைக்கிறேன், போகவே முடியல அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த நம்ம தர்ஷகுப்தா வந்துட்டு உள்ளே வர போகிறாங்க. அவங்களுக்காக மரண வெட்டிங்கில் இருக்கேன் நான். அண்ட் அவங்களுக்கு ஒரு ஆர்மி கிரியேட் பண்ணலாம் நான் அப்படிங்கிறத ஒரு கான்செப்டில் இருக்கேன். நான் யாருக்கு ஆர்மி கிரியேட் பண்ணுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சஞ்சனா. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், விஜய் சேதுபதி கூட நடித்த நடிகை சஞ்சனா அவங்க வந்துட்டு உள்ளே வர போகிறாங்க கன்ஃபார்மாக. ஏன்னா ஒரு சின்ன பொண்ணு எப்படின்னா ஒரு சைல்ட்ஹுட் அந்த மாதிரி ஒரு ஆளை உள்ளே கொண்டு வருவாங்க. எப்போயுமே சீசனாக இதில் எப்போயுமே உள்ளே கொண்டு வருவாங்க அந்த ஒரு ஆள். அண்ட் அடுத்து வந்துட்டு நம்ம குக் கோமாளிலேயே கும்மால் அடித்த ஒரே ஆள் நம்ம சுனிதா தான். அவங்களும் வந்துட்டு உள்ளே வர போகிறாங்கங்கிறது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. அண்ட் அவங்க வந்துட்டு வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு செம்மையாக இருக்குங்க. எவ்வளோ நம்ம எல்லாருமே வந்துட்டு எப்படின்னா வச்சுங்களேன், அந்த ஒரு பார்த்த முகமாகவே இருக்குது. அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவங்களாம் என்னடா பண்ண போகிறாங்க, உள்ளே வந்துட்டு என்னடா பண்ண போகிறாங்க, இவங்களுக்கு எப்போ நான் ஓட்டிங் லிஸ்ட்டு போடுறது அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கே மைண்டை கொலாப்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அன்ஷிதாவோட லவர். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், கையை கொடுத்து ரொம்ப ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ணிட்டு ஒரு ஃபீலிங் க்ரியேட் பண்ணிட்டு போன ஒரு அன்ஷிதா. அவங்க லவர் ஆர்னம். அவங்க வந்துட்டு யார்தான் சீரியல் நடிகர். அவரும் வந்துட்டு உள்ளே வர போகிறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. அது கன்ஃபார்மாங்கிறது இல்லை, ஷூட்டு ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே.
நெக்ஸ்ட் வந்துட்டு யார் யார் இருக்காங்கன்னா, அடுத்து வந்துட்டு நம்ம அருண், சீரியல் நடிகர் அருண். இவர் வந்துட்டு நம்ம யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம நம்ம டைட்டில் வின்னர் அடித்த அர்ச்சனா அவங்களோட ஒரு லவர் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் இவங்க எல்லாருமே நான் வீடியோ சொல்லியிருந்தேன், நீங்கள் மறக்காமல் என் வீடியோ செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்காண்டி நான் ஒழிச்சிருக்கேன், எவ்வளோக்கு எவ்வளோ தொலைவிருக்கேன், எவ்வளோக்கு எவ்வளோ அப்டேட் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது நான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் போய் பார்த்துருங்க, அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போய் பார்த்தா வேஸ்ட்டு, ஓகேங்களா? இப்போயே போய் பார்த்துட்டு கம்பேர் பண்ணுங்கள். இவன் இப்படி சொல்கிறானே, வந்துட்டு ரொம்ப ஒரு லூட்டே அடிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி என்னை திட்டிட்டு ரெண்டுமே கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் யார் யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு. அடுத்து வந்துட்டு சந்தோஷ் பிரதாப் அவங்களும் வந்துட்டு நடிகர் சந்தோஷ் பிரதாப் அவங்கள வந்துட்டு உள்ளே உள்ளே வந்திருக்காங்க. அண்டு கோகுல்நாத் இவங்க வந்துட்டு நான் நேற்று சொல்லியிருந்தேன் வேர்ல்டு கப்னா கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். கோகுல்நாத் நடிகர் கோகுல்நாத் அவரும் வந்துட்டு உள்ளே வரப்போகிறாரு இல்லை வந்துட்டார். ஏன்னா நான் வந்துட்டு அந்த மாதிரி அப்டேட்லேயே சொல்லி எனக்கு பழக்கமாயிடுச்சு. இவரும் உள்ளே இருக்கார். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரவீந்தர் சந்திரசேகர் சினிமா தயாரிப்பாளர். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான் நம்புகிறேன். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமாங்கிறது தெரில. அண்டு அவங்க வந்துட்டு எவ்வளோ ஒரு ஜாலியாக இருப்பாங்க அவங்க ஒய்ஃபோட, எவ்வளோ ஒரு ஃபன் மூடாக ஜாலியாக வீடியோலாம் போட்டுட்டு எப்படி இருப்பாங்கங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம தீபக், சீரியல் ஆக்டர் தீபக் அவர் வந்துட்டு உள்ளே வர போகிறாரு. நம்ம வந்துட்டு எல்லாருமே நம்ம சொன்ன மாதிரி தான் வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ரஞ்சித், இப்போ கூட நம்ம ஒரு படம்னா கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற ஒரு படம் நடித்து வேறு லெவல் இன்டர்வியூ எல்லாமே கொடுத்து ஒரு ட்ரெண்டிங் லெவலுக்கு கொண்டு வந்தார் நம்ம ரஞ்சித், நடிகர் ரஞ்சித். அவர் வந்துட்டு உள்ளே வந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஐஸ்வர்யா நடிகர் ஐஸ்வர்யா அவங்களும் வந்துட்டு உள்ளே இருக்காங்க. மொத்தம் வந்துட்டு 18 கண்டஸ்டண்ட்டு. அண்டு லாஸ்ட் வந்துட்டு பவித்ரா ஜனனி சீரியல் ஆக்டரு அவங்களும் உள்ளே வரப்போகிறாங்க. எனக்கு இதில் வந்துட்டு அம்மா கேரக்டரில் வர ஒரே ஆள் நம்ம ஐஸ்வர்யா தான். ஏன்னா போன டைமே நம்ம விசித்ரா மாதிரி வந்துட்டு இப்போ ஐஸ்வர்யா வரப்போகிறாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. நம்ம கானா பாலா மாதிரி யார் இருக்காங்கன்னா நம்ம ரவீந்தர் அவர் இருக்கார். அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்டு இந்த 18 கண்டஸ்டண்ட்டும் உள்ளே வந்துட்டு தில்லுமுள்ளு பண்ண போகிறாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன். நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்களாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அண்டு நான் சொன்னது, நான் அப்டேட் பண்ணது எல்லாமே உண்மையாக அண்டு நீங்களும் செக் பண்ணி பார்த்துருந்தீங்கனாலும் தெரிஞ்சிருக்கும் உண்மைங்கிறது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு அப்டேட்ஸ்க்கெல்லாம் இந்தமாதிரி தெரிஞ்சுக்கணும்னா இந்தமாதிரி அதிகமாக பிக் பாஸ் வீடியோ வந்துடும். இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு ஒன்றே வந்துடும். அண்ட் டாட்டா, கிராண்ட் லான்ச்சிங் அப்போ பார்க்கலாம்.